Conceptual question பார்க்கலாம் பாருங்க. A PV diagram for a thermodynamic process is shown in the figure. If TA greater than TB, then select the correct option during this process. அதாவது இங்க ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. A to B போற மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் ஏல பாயிண்ட் ஏல டெம்பரேச்சர் கிரேட்டரா இருக்கு, பில வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏல இருந்து பி வந்து டெம்பரேச்சர் குறையுது. ஆனா வந்து ஏல இருந்து பி வரும்போது டெம்பரேச்சர் எப்படி ஆகும்னா அப்படியே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகலாம். ஆனா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வராது. அதனால வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் எழுதியிருக்கலாம். ஏல இருந்து பி வரும்போது டெம்பரேச்சர் டிக்ரீசஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கலாம், இல்லைன்னா இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் அப்படின்னு வந்திருக்கலாம். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே கொடுத்துட்டாங்க டெம்பரேச்சர் அட் ஏ கிரேட்டர் தேன் பின்னு. இருந்தாலும் நாமளும் எப்படி ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட் ஏ எப்படி கிரேட்டர் தென் பி பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஏல வந்து பிரஷர் வந்து 3pv இருக்கு இல்லைங்களா? 3pv. வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, v இருக்கு. அப்போ பாயிண்ட் ஏ எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல பாயிண்ட் ஏல pv ஈக்குவல் டு nRT இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா p வந்து 3pv, v வந்து v0 ஈக்குவல் டு nRTன்னு எடுத்தோம்னா பாயிண்ட் ஏல வந்து 3pv0 p0 v0 டிவைட் பை nr அப்படின்னு வந்தது. இதுதான் டெம்பரேச்சர் அட் பாயிண்ட் ஏ. அதே மாதிரி அட் பாயிண்ட் பி எடுத்தீங்கன்னா பாயிண்ட் பில எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து P0 இருக்கு, வால்யூம் வந்து 2V0 இருக்கு. ஸோ அட் பாயிண்ட் பின்னு எடுத்துட்டோம்னா அட் பாயிண்ட் பி வந்து ப்ரெஷர் P0 இன்ட்டு வால்யூம் 2V0 ஈக்குவல் டு nRTன்னு இருக்கும். nRT அட் பின்னு எடுத்துங்க. அப்போ டெம்பரேச்சர் அட் பி ஈக்குவல் டு P0 இன்ட்டு 2V0 டிவைட் பை nR. பாருங்க உங்களுக்கு இங்க ப்ரெஷர் வந்து பில வந்து 2 டைம்ஸ் ஆஃப் P0 V0 பை nR இருக்கு. ஆனால் டிஏல வந்து எவ்வளவு இருக்கு, ப்ரெஷர் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் P0 V0 அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ இதுல இருந்து அவங்க கொஸ்டின் கொடுத்தது டிஏ கிரேட்டர் டிபின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ டெம்பரேச்சர் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகுதா ஏல இருந்து பி வரும்போது, இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஒரு ஆப்ஷன் வரணும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஏ டு பின்னு வரும்போது எதுனா ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் சில டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இருந்துக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சு பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்காக இந்த ஏ டு பி வருதுன்னா இந்த ஏ டு பி வரும்போது இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம்ப்பா. எப்படி எழுதுறோம்னா இந்த ஏபி லைன் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்னு இந்த பாயிண்ட்டுக்கு நான் கோஆர்டினேட் பி கமா பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் பி கமா பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் வரையறேன் பாருங்க. இந்த பாயிண்ட் இந்த பி கமா பின்னு எடுத்துக்க இந்த பாயிண்டுடைய பேர் எம்னு கூட எடுத்துக்கலாம். இந்த எம்ல இருந்து இங்க இப்படி எடுத்து இப்படி ஒரு லைன் எடுத்துக்கணும் பாருங்க. இப்போ எம்என்பின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த எம்என்பிக்கு இந்த சும்மா ஒரு டேன்ஜென்டா மாதிரி கூட அசியூம் பண்ணிக்கிங்களேன். இந்த ஆப்போசைட் எம்என் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இது இந்த எம்என் வந்து ஆப்போசிட் சைடு வந்து பி மைனஸ் பி நாட் அப்படின்னு எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? பி மைனஸ் பி நாட் டிவைட் பை இந்த அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் பாத்தீங்கன்னா வி மைனஸ் வி நாட் வரும். ஏன்னா இந்த லெங்த் வந்து வி. கரெக்டுங்களா? அப்போ வி பை வி மைனஸ் வி நாட் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இந்த ஸ்லோப் மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க, அதாவது ஒய் வேல்யூ பை எக்ஸ் வேல்யூ. அப்புறமா இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏ இந்த பாயிண்ட் வந்து ஒரு என் டேஷ் கூட எடுத்துங்க. என் டேஷ் எடுத்துட்டு ஏ என் டேஷ் பின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. ஏஎன் டேஷ் பி என்ற ட்ரையாங்கிளுக்கும் எம்என் பி என்ற ட்ரையாங்கிளுக்கும் ஸ்லோப் ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க எழுதுனது எம்என் ட்ரையாங்கிளுக்கு ஸ்லோப் இது எழுதிருக்கேன். இப்போ ஏஎன்பிக்கு ஒரு ஸ்லோப் எழுதுறேன் பாருங்க. ஏஎன்னுக்கு வந்து ஆப்போசைட் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இந்த 3p0 மைனஸ் p0 வந்துட்டு 2p0 வந்துருமா டிவைட் பை இந்த அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு வரும்னா ஏஎன்பி ட்ரையாங்கிளுக்கு இந்த 2v0 இருந்து v0 கிடைக்கும். அப்போ வந்து அது ஒரு v0 வரும் அப்படின்னு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு பாருங்க. v0 மைனஸ் v போறோம். இந்த ஃபர்ஸ்ட்ல ஸ்லோப் எழுதணும் இல்லையா? இது ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் வந்து v அதிகமா இந்த சாரி 2v0 மைனஸ் v0 போறோம். இந்த லெங்த் வந்து 2v0, இந்த லெங்த் வந்து 2v0. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கணும் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஸ்லோப் எழுதும் போது என்ன வருதுன்னா இந்த லெங்த் வந்து p மைனஸ் p0 கரெக்டுங்களா? இந்த லெங்த் இருக்கு இல்லையா, இந்த லெங்த் வந்து 2v0 மைனஸ் v அப்படின்னு வந்து ஸோ அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ எழுதிக்கிற பாருங்க. இந்த p மைனஸ் p0 டினாமினேட்டர்ல இருக்கிற 2v0 மைனஸ் v ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 2p0 பை v0 இன்ட்டு இங்க என்ன வருது பாருங்க 2v0 மைனஸ் v அப்படின்னு வந்துருது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பி இந்த மைனஸ் p0 ரைட் சைடு கொண்டு போயிருங்க, பிளஸ் p0 வந்துருமா. அடுத்து இந்த 2p0 v0 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2p0 v0 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கன்னா என்ன வரும் பாருங்க. 2p0 இந்த v0 கேன்சல் ஆயிட்டு 4p0 வந்துருது. அடுத்து இந்த 2p0 இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2p0
பை வி நாட் இன்ட்டு வின்னு வந்துடுது. கரெக்டுங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டோம் நம்ம. கரெக்டுங்களா? சரி, இப்போ இங்க வந்து இந்த இந்த வி நாட் கேன்சல் ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இங்க வந்து இந்த பிளஸ் ஒன்று போட்டுக்கணும். இங்க பிளஸ், ஏன்னா இந்த பி நாட் வந்து லெஃப்ட் சைடு வரும்போது, ரைட் சைடு வரும்போது இங்க பிளஸ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் இங்க 4p நாட் இருக்கு. கரெக்டுங்களா? 4p நாட் மைனஸ் இது அப்படியே 2p நாட் v by v நாட்னு அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த p நாட் பிளஸ் 4p நாட் வந்து 5p நாட். ஸோ p இஸ் ஈக்குவல் 5p நாட் மைனஸ் 2p நாட் இன்ட்டு v by v நாட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த pக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா, இங்க p இஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல pv ஈக்குவல் டு nRT. அப்போ pv ஈக்குவல் டு nRTன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு nRT by v ன்னு போட்டுக்கலாமா? nRT by v அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ p பிளஸ்ல nRT by v ன்னு போட்டுக்கோங்க. v ன்னு போட்டு that is equal to 5p நாட் மைனஸ் 2p நாட் v நாட் டிவைட் பை, சாரி v நாட் வராது, மேல வந்து v தான் இருக்கு, இங்க டிவைட் பை v நாட் இருக்கு. இந்த v மட்டும் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போ nRT is equal to 5p நாட் into v minus 2p நாட் by v நாட் into v ஸ்கொயர் வந்துடும். இப்போ இந்த nr கான்ஸ்டன்ட் வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம மேக்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா, மேக்ஸிமம் இல்லை மினிமம்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வந்து 0ன்னு வரும். அப்படின்னா dt பை டெம்பரேச்சர் வேரியஸ் வித் வால்யூம் போட்டு dt பை dv ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல எதர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா nr இன்டு dt பை dv, கரெக்டுங்களா? டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு 5p நாட் இன்ட்டு வால்யூம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இந்த சாரி வால்யூம் v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வந்துடும், மைனஸ் இந்த 2p நாட் இன்ட்டு v நாட் டிவைட் பை இந்த v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v அப்படின்னு வந்துருது. இப்போ இந்த dt பை dv வந்து நம்ம 0 பண்ணணும். dt பை dv வந்து 0 பண்ணணும். ஏன்னா வந்து dt பை dv ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதான் இது மேக்ஸிமம் ஆர் மினிமம் கண்டிஷன் அர்த்தம். அப்படி போட்டீங்கன்னா அப்போ 5p நாட் இஸ் ஈக்குவல் டு 4p நாட் இங்கே பை v நாட் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து இந்த 2 into 2 4v, அப்போ 4vன்னு வந்து கரெக்டா? சரி இங்க 2 ஆல்ரெடி 4 போட்டுட்டு அப்படின்னா இந்த v இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, இந்த p நாட் கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த v இஸ் ஈக்குவல் டு 5p நாட் பை 4. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு, அதாவது வால்யூம் வந்து இந்த 5p நாட் பை 4ல வந்து இந்த dt பை dv 0வா இருக்கு. அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இந்த வால்யூம்ல மேக்ஸிமமா இருக்கு. மேக்ஸிமமா இருக்கலாம், இல்லைன்னா மினிமமா இருக்கலாம். ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லயே மினிமம்னா டிகிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏல இருந்து பி வரும்போது டிகிரீஸ் ஆகும்போது கூட எங்கேயாவது டிகிரீஸ் ஆகுது வராது. அப்ப இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏ டு பி போகும்போது 2 ஆப்ஷன் தான் எடுக்க முடியும். நம்ம ஏல டெம்பரேச்சர் அதிகம், பியை விடன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ டிகிரீஸ் ஆனா அப்படியே டிகிரீஸ் தான் இருக்கும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிருக்கும்னா அப்போ டெம்பரேச்சர் மேக்ஸிமம் எவ்வளோ, 5v நாட் பை 4ல டெம்பரேச்சர் மேக்ஸிமம். அப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் சீன் எடுத்துக்கல, அந்த வால்யூம் வந்து நம்ம 5v நாட் பை 4, 5v நாட் பை 4 வந்து v நாட்டுக்கு 2v நாட் சென்டர்ல தான் இருக்கும். அதனால 5v நாட் பை 4ல தான் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ ஏல இருந்து சி வரும்போது டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஆகி அடுத்து டிக்ரீஸ் ஆயிருது. அப்படின்னா இந்த கிராஃப் வரைஞ்சி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, டெம்பரேச்சர் வெர்சஸ் வால்யூம் வச்சிருந்தோம்னா ஏல இருந்து, அதாவது பாயிண்ட் ஏன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கிருந்து போகும்போது அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அடுத்து அப்படியே பி வரும்போது டெம்பரேச்சர் அப்படியே டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்படின்னு வந்திருக்கும். இதுதான் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பிக்கு டெம்பரேச்சர் இது இருந்திருக்கும், ஏக்கு டெம்பரேச்சர் இந்த பாயிண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 5v நாட் பை 4ல டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body starts moving in a straight line under the influence of a variable force F. The time after which the initial velocity of the body becomes equal to the final velocity of body for the graph given ft graph will be அப்படின்றாங்க. அதாவது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் டைம் கிராஃப்ல என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி சேமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் m into v minus m into u இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது 0 ஆயிடுது. அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் 0னா f into t வந்து 0. f into t னா இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் வந்து 0வா வரும். அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் 0னா இந்த ஏரியா எடுத்துக்கல, இந்த ஏரியா அடுத்து இங்க எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது நெகட்டிவ் ஏரியா வரும். கீழே இந்த நெகட்டிவ் ஏரியா வந்து a2ன்னு இருக்குங்க, இந்த வந்து பாசிட்டிவ் ஏரியா a1 இருக்குங்க. அப்போ a1 plus a2 வந்து 0வா இருக்கும். ஏரியா ஆஃப் தி கிராஃப் ft கிராஃப்க்கு ஏரியா வந்து 0வா இருக்கும். a1 எவ்வளவு பார்த்தீங்கன்னா, இந்த a1 ஏரியா வந்து இது ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளோ 2ன்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்டு ஹைட் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? இங்கே ஹைட் வந்து 4ன்னு இருக்கு, பேஸ் வந்து 2ன்னு இருக்கு. அப்படின்னா 2 கேன்சல் பண்ணிட்டா 4, ஏரியா 1 வந்து 4 தான், ஏரியா 1 4 கிடைச்சு.
ஏரியா 2 கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் 2 தானே இருக்கு, இந்த பாயிண்ட் 2 இருக்கு. இந்த பாயிண்டோட டைம் என்ன எவ்வளவு இருக்குன்னா 2 பிளஸ் ஒரு டீன்னு வச்சுக்கலாம். சும்மா இந்த வேல்யூ டீன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூ டி வச்சுட்டு இந்த வேல்யூ வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சும்மா வந்து இங்க ஏ பி சி இது டி இ அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த இந்த ஆங்கிள் சி ஆங்கிள் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஏசிபி ஆங்கிளும் அடுத்து இசிடி ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா tan θ மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா ஈக்குவல், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஏபிசி ட்ரையாங்கிளுக்கும் இந்த இடிசி ட்ரையாங்கிள் tan θ ஈக்குவல்னா ஆப்போசிட் சைடு வந்து 4ன்னு போட்டுங்க. 4 அட்ஜசன்ட் சைடு இங்க வந்து 1ன்னு போட்டுங்க. இது 1 தானேப்பா, இது 1ன்னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து இந்த ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு, அதாவது இசிடி அந்த ட்ரையாங்கிளுக்கு tan θ போட்டீங்கன்னா ஆப்போசிட் எஃப்னு போட்டு அட்ஜசன்ட் சைடு டீன்னு போட்டுக்குங்க. அப்ப எஃப் இன்டு எஃப் பை டி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 4ன்னு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நமக்கு ஏரியா 0வா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. a1 plus a2 equal to 0 தானே. அப்ப a1 4 plus a2 equal to 0 தெரிஞ்சு போச்சு. அப்படி இருப்போம். அப்ப a2 equal to என்ன வந்திருக்கணும் உங்களுக்கு -4. ஏன்னா ஏரியா வந்து a2 வந்து மைனஸ்ல தான் இருக்கு. a2 ஓட ஏரியா என்ன பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலா இருக்கு. a2 ஓட ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, இது ட்ரையாங்குலரா இருக்கு இல்லையா, இது ட்ரையாங்குலரா இருக்கு. அப்ப a2 ஏரியா என்ன பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏரியாக்கு ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட், ஆஃப் இன்டு ஃபோர்ஸ் இன்டு டைம். மைனஸ் ஏரியானால மைனஸ் போட்டு -4 போட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல். ஆல்ரெடி இங்க f by t equal to 4 தானே இருக்கு. இதுல இருந்து f is equal to 4t போட்டுக்கலாம் இல்லையா. அப்ப இதுல இருந்து f is equal to 4t போட்டுக்கணும். half into f plus 4t போட்டுட்டு into t ஆல்ரெடி இருந்தா t square equal to 4 போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டைம் கண்டுபிடிக்கணும். இந்த 4 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா t square equal to 2 வந்துருதா. அப்ப t equal to √2 வந்துருச்சா. ஆனா நம்ம எடுத்து இந்த கோஆர்டினேட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் e அது எவ்வளவு 2 plus t தான சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கோஆர்டினேட்டோட டைம் வந்து 2 plus t. அப்போ 2 plus t ன்னு போட்டோம்னா t வந்து √2 வந்துருச்சு, 2 plus √2. ஸோ அதனால ஆன்சர் வந்து 2 plus √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A uniform rod of mass m is at rest on a smooth vertical and a rough horizontal surface mu equal to 0.5 as shown in the figure. The frictional force acting on it is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ஒரு ராட் இருக்கு. இந்த ராடுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த வெயிட் கீழே புல் பண்றதுனால இந்த ராடு வந்து இந்த எண்ட் ஏன்னு வச்சுட்டு இந்த எண்ட் பி வச்சுட்டுனா எண்ட் பி ரைட்ல மூவ் ஆகுது ட்ரை பண்ணும். அதனால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடுல இப்படி ஆக்ட் ஆகுது. எண்ட் ஏ இருக்கு, அது வெர்டிகல் வால் ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸிட் பண்ணுது, அது n1 n டேஷ் வச்சுக்கோங்க. பாட்டம் பி இருக்கு இல்லையா, இது கிரவுண்ட்ல இருக்குனால இங்க நார்மல் ரியாக்ஷன் n வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mu n அப்படின்னு தெரியும். அடுத்து இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், இந்த n டேஷ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு n டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெர்டிகல் டைரக்ஷன் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இங்க n ஆக்ட் ஆகுது, இங்க mg இருக்கு. அப்ப n ஈக்குவல் டு mg எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எபோட் b போட்டோம்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னாலையும் நார்மல் ரியாக்ஷன் என்னனாலையும் 0. ஏன்னா எபோட் அந்த பாயிண்ட் எடுத்துட்டோம், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0 வந்துருது. அப்ப mgனால டார்க் வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் எடுத்தா m டேஷ்னால கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் ஆகும். இப்போ mgனால மூவ்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா mg இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடணும். எவ்வளவு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து θ 60 டிகிரி இருக்கு, இது அட்ஜசன்ட் சைடு வேணும். ஹைபோடெனியஸ் வந்து சும்மா இது l/2 ன்னு வச்சுக்கலாம். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து l/2 cos θ. அப்போ l/2 cos θ ன்னு போட்டு ஸோ l/2 cos θ. இதுதான் வந்து டார்க் டியூ டு mg. அடுத்து டார்க் டியூ டு n டேஷ் என்ன வரும் பாத்தீங்கன்னா டார்க் டியூ டு n டேஷ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த n டேஷ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லென்த் உங்களுக்கு தெரியும். எந்த லென்த்? இந்த லென்த் l தெரியும் இல்லையா, l தெரிஞ்சு. அப்ப இந்த சைடு என்ன வரும் சொல்லுங்க, இது அதாவது ஃபோர்ஸ், இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது எல்னா இது ஆப்போசிட் சைடுனா இது l sin θ. அப்போ இது l sin θ ன்னு போடுங்க. l sin θ ன்னு போட்டாச்சு. உங்களுக்கு n dash equal to f ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ f is equal to mu n தெரிஞ்சு இல்லையா. அப்போ f is equal to n dash equal to f equal to mu n, n equal to mg. அப்போ n dash equal to mu into mg போட்டுக்க. அப்போ இங்க mg into l/2 into cos 60 வந்து cos 60 எவ்வளவுப்பா, cos 60 வந்து 1/2 equal to n dash வந்து mu mg ன்னு போட்டுட்டு into l into sin θ. sin θ எவ்வளவு, sin 60 √3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ mg கேன்சல், இந்த l/2 கேன்சல். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரி விடுங்க, இருந்தாலும் மியூ கண்டுபிடிச்சிட்டாங்க.
மியூ இஸ் ஈக்குவல் என்ன வந்துருதுன்னா அந்த √3/2 கீழே வந்துருது. அப்போ 1/√3/2ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு F இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜின்னு வச்சுக்கலாம். அப்போ F ஈக்குவல் டு மியூ எம்ஜின்னு எடுத்துக்கோங்க. அப்போ மியூ இன்ட்டு மியூ வந்து 1/2√3 தானே இன்ட்டு எம்ஜின்னு இருக்கு. அது எம்ஜி அப்படியே போட்டு வேண்டியதுதான். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து mg/2√3 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A rod has a total charge Q uniformly distributed along its length L. If the rod rotates with the angular velocity omega about its end, then its magnetic moment is dash கேக்குறாங்க. அப்போ magnetic moment கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அப்போ ஒரு ராட் எடுத்துக்கலாம். இந்த ராட்ல வந்து சார்ஜ் Q இருக்கு, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ இதுல இந்த ராட்ல ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். dq சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் வந்து dxன்னு எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து x டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்மால் பார்ட் வந்து இந்த சர்க்கிள்ல போகுது இல்லைங்களா? இந்த சர்க்கிள்ல போகும்போது இந்த சார்ஜ் ரொட்டேட் ஆகும். அப்ப இந்த சார்ஜ் ரொட்டேட் ஆகுதுனால இதனால கரண்ட் இருக்கு. இந்த டிக்யூனால கரண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா டிஐ கரண்ட் இருக்கும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை டைம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த டிஐ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா கியூ இது தெரியுது இல்லையா? கியூ பை இங்க டைம் பீரியட் போடணும். டைம் பீரியட் டி போடணும். ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா தெரியும்னா 2π/tன்னு உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து t இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க 2π/ω. அப்போ t பிளேஸ்ல நம்ம 2π/ω போடணும். அப்போ di இஸ் ஈக்குவல் டு q dq போடணும். ஸ்மால் சார்ஜ்னால தானே di இருக்கு. அப்போ dq/t வந்து 2π/ω அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த ஸ்மால் பார்ட்னால இந்த ஸ்மால் கரண்ட்னால மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா I இன்ட்டு ஏரியா. அப்போ இந்த ஸ்மால் கரண்ட்னால ஸ்மால் மேக்னெட்டிக் மூமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு I di இன்ட்டு ஏரியா வந்து πx². ஏன்னா இந்த எக்ஸ் லென்த் தானே ரேடியஸ் வந்து எக்ஸ் லென்த் இருக்கு. அப்படிப்பட்டோம்னா இந்த டிஐ வந்து dq/2π இன்ட்டு ஒமேகா இன்ட்டு இந்த πx² போட்டுக்கலாம். இந்த π கேன்சல் ஆகும். இப்போ இது dm. இது இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது இந்த dqக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல போடணும். அப்போ நம்ம ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி dq/dx இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் லென்த்னு போட்டுக்கலாம். அப்போ dq இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க q/l இன்ட்டு dxன்னு வந்துடும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. dq பிளேஸ்ல q/l ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. இது ஒமேகாலாம் வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ dx மட்டும் உள்ள போட்டுங்க. அப்போ x² இன்ட்டு dx இன்டகிரேட் பண்றது 0 to l. இப்போ q/2l இன்ட்டு ஒமேகா x² இன்டகிரேட் பண்ணா x³ 3 லிமிட் வந்து என்ன பண்ணணும் 0 to l. அப்போ 3 இன்ட்டு இந்த 2 என்ன வரும் 6ன்னு வந்துருமா? அப்போ வந்து q/6l ஒமேகா இந்த அப்பர் லிமிட் போட்டா l³ வந்துருது. q-ம் l கேன்சல் பண்ணா l². அப்போ q ஒமேகா l²/6 அப்படின்னு ஆன்சர் வந்துருக்குப்பா. Next question. A body with mass m 5 kg is acted upon by a force of -3 plus 4j Newton if its initial velocity at t equal to 0 is 6i minus 12j. The time at which it will just have a velocity along y-axis. Along y-axis என்ன அர்த்தம்? x-axisல velocity 0 இருந்துச்சுன்னா y-axisல velocity தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா x-axisல ஃபைனல் வெலாசிட்டி என்ன எடுத்துக்கலாம்? x-axisல ஃபைனல் வெலாசிட்டி 0, x-axisல இனிஷியல் வெலாசிட்டி 6. ஏன்னா i கேப் தான் x டைரக்ஷன். x-axisல இந்த ஃபோர்ஸ் வந்து -3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபைனலா y டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்குன்னா x டைரக்ஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி x-axisல 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் எல்லாம் x-axis வந்து -3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன வரணும்? ஆக்சலரேஷன் எல்லாம் x-axis, ஃபோர்ஸ் எல்லாம் x-axis டிவைட் பை மாஸ், ஃபோர்ஸ் வந்து -3 டிவைட் பை மாஸ் வந்து 5 போட்டாச்சு. இப்போ v = u + at இந்த ஃபார்முலா எடுத்துக்கோம்னா v வந்து 0 தெரிஞ்சு போச்சு x டைரக்ஷன்ல. கரெக்ட்டுங்களா? u வந்து எவ்வளவு 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் எவ்வளவு -3/5 இன்டு டைம் t. இப்போ 3/5 இன்டு t = 6. 3 and 6 கேன்சல் பண்ணா 2. அப்போ இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 × 5 10. அப்போ 10 செகண்ட்ல என்ன ஆயிரும்? வெலாசிட்டி வந்து y டைரக்ஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A car of mass m starts from rest and acquires a velocity east vi in 2 seconds. Assuming the car moves with uniform acceleration, the force exerted on the car is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த காருக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 ஏன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? v ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் தெரியும். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். அப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி 0, அதனால m × v பை டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் 2 செகண்ட் போட்டுருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து mv/2. கரெக்டுங்களா? இப்போ வந்து
இந்த காரோ பைக்கோ ஏதோ ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது கார் பைக் இந்த மாதிரி போகுதுன்னா இங்கே வீல் இருக்கும் இல்லையா, இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தானே ஆக்சிலேட் ஆகும். யாருமே புஷ் பண்றது இல்லை. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், டயர்ஸ்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த கார் மேல ஆக்சலரேஷன் எக்ஸர்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த டயர்ஸ்ல இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால என்ன பண்ணிருக்கலாம்னா, ஜென்ரலா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி கார் இருக்குன்னா இந்த பேக்வேர்டு வால் இருக்கு இல்லையா, பேக்வேர்டு வீல் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இதை ஆக்சலரேட் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இங்க பாருங்க, இங்க ஐ கேப், அதாவது பாசிட்டிவ் ஐ கேப்னா ஈஸ்ட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எலாங் ஈஸ்ட்னு இவங்களே கொடுத்துட்டாங்க. எலாங் ஈஸ்ட்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும், எலாங் ஈஸ்ட் ஆக்ட் ஆகும். ஸோ MB/2 ஃபோர்ஸ் ஈஸ்ட் வேர்டு ஆக்ட் ஆயிருக்கணும் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டயர் ஆஃப் தி கார் அண்ட் ரோடு தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த கார் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி புஷ் பண்ணுதுன்னு அர்ஜுன் பண்ணி.